பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பழனி வந்து பாண்டியன்ட்டு கேட்குறாங்க, மச்சான் கதிர் உங்களுக்கு பிறந்தவன் தானே, ஏன் மச்சான் இப்படி பண்ணுறீங்க? எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி பண்ணுவீங்க. அவன் பொண்டாட்டிக்காக உழைச்சி காப்பாற்றணும்னு நினைக்காம மச்சான், அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து அவன் பொண்டாட்டி முன்னாடியே கை நீட்டுதீங்க. இதே இது கதிரோட பொண்டாட்டி ராஜிங்கிற இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களை கண்டிப்பாக எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. கதிர் மனசு என்ன பாடுபட்டுருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கிங்களா மச்சான்? ஒரு நாள் அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிங்க மச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மச்சானா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அக்காவுக்கு ஏதாவது ஒன்று, அக்காவுக்கு யாராவது ஒரு பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா, நான் உழைச்சி என் முன்னாடி காப்பாற்ற மாட்டேன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா மச்சான்? அதை மாதிரி தானே கதிரும் செய்கிறான். இதை ஏன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து அவமானப்பட்டுக்கிட்டே இருக்குது, நான் பிடிக்கலன்னு சொல்கிறான். எனக்கு பழகிட்டு மச்சான், செந்திலுக்கும் பழகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னடா பேசணுங்கிறதுக்காக பேசுகிறியா அப்படிங்கிறாங்க மச்சான். பேசணுங்கிறது தான் மச்சான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பேசுகிறேன். அவன் என் மருமகன் மனசு கஷ்டப்படும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க மச்சான், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல. எப்போவுமே வாயால் தான் பேசுவீங்க, ஏன் மச்சான் கையால் பேசுகிறீங்க? அவன் என்ன சின்ன பையனா மச்சான்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மச்சான். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளோ இடத்துக்கு போகிறீங்க, இவ்வளோ பழக்க வழக்கத்தை வச்சுருக்கீங்க, அந்த பிள்ளை மனசு எவ்வளோ வேதனைப்படுது. கதிரை நீங்கள் கை நீட்டுறீங்க, அவன் உங்களுக்கு பதிலுக்கு வந்து ஏதாவது பண்ணனா மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியன் பைக்கை விட்டுட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாரு. நம்ம பிள்ளை நம்ம மேலே ஒருத்தன் வந்து கை நீட்டிட்டான், இல்லை கையை வைக்கிறது மாதிரி இது பண்ணாலே ஓங்கினாலே விட மாட்டான். ஆனால் நம்ம வந்து கையை நீட்டினதுக்கு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே பழனி கேட்குறாரு, குத்துதா மச்சான்? கண்டிப்பாக குத்துவோம். உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா பழனி சொன்னதை வந்து நினச்சி பார்ப்பீங்க. கதிர் வந்து ரொம்ப நல்லவன் மச்சான், அவனை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பாசக்காரன், வீட்டில் எல்லோரும் மேலேயுமே ரொம்ப மரியாதை வச்சுருப்பான். அவங்க அண்ணன் தம்பிக்கு ஒன்றுன்னா அப்படி இருப்பான். அதுபோக உங்களுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றுன்னா விடவே மாட்டான். எனக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு காலில் ஒரு நகம் பேந்துட்டு மச்சான், சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் ஒரு சாதாரணமாக 2 கண்ணீர் தான் விட்டுட்டேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெந்நியை வச்சு அதை சுத்தம் பண்ணி மஞ்சளை போட்டு அதை கெட்டி, மாமா வேறு எதுவும் செய்தா மாமா, வேறு எதுவும் வேண்டாட்டா மாமான்னு சொல்லி மெடிக்கலுக்கு அங்கங்கன்னு அலைஞ்சி ஒரு சாதாரண விஷயத்துக்கு என்னையே உளுந்து பார்த்துக்கிறான் மச்சான். உங்களுக்கு ஒன்றுனா அவன் தாங்கிக்க மாட்டான். அப்பேற்பட்ட பிள்ளைய வந்து நீங்கள் பிறந்துல்றீங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மச்சான் அப்படிங்கிறாங்க பழனி பாண்டியன்கிட்ட. பாண்டியன் வண்டி நிப்பாட்டுதாரு. டேய் நீலாம் எனக்கு புத்தி சொல்லுது மாதிரி இருந்துச்சு, வண்டியை விட்டு முதல்ல கீழே இறங்கு அப்படிங்கிறாங்க. மச்சான் நல்லது தானே சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், கீழே இறங்கு அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்கள் வண்டியிலன்னா 1000 வண்டி வரப்போகுது, லிஃப்ட் அடித்து வரப்போகிறான் கடைக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல கீழே இறங்கு அப்படிங்கிறாங்க. கீழே இறங்குறாங்க. மச்சான் நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்குள்ளே இறக்கி விட்டு போகிறீங்க. உங்கள் வீட்டு நன்மைக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், என் வீட்டு நன்மைக்கு எனக்கு பார்க்க தெரியும், நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. போங்க மச்சான் போங்க, கடைக்கு லேட்டாக வருவேன், எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியன். என்ன பள்ளி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே இறக்கி விட்டீங்களோ அங்கேயே தான் இருக்கேன், லிஃப்ட்டுக்கு வண்டி எதுவும் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் நடந்து வர முடியாத ஒரு நாளா அப்படிங்கிறாங்க. மச்சான் 1/2 கிலோமீட்டர் என்னால் நடந்து வர முடியாது, நான் பைக் வந்தால் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. பைக் வந்தால் தான் வருவியா? உனக்கு கடையில் ஒரு வேலை கற்றுக்கிட துப்பு இல்லை, வீரவசனம் மட்டும் பேச தெரியுது அப்படிங்கிறாங்க. மச்சான் மற்றதெல்லாம் சூப்பராக பேசுதீங்க, கதிரை பற்றி பேசணுன்னே இறக்கி விட்டும் போயிட்டீங்க, ஏன் கடைக்கிட்ட இறக்கி விட்டுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரி அங்கேருந்து ஒரு 4 வீடு தள்ளி பணம் தர வேண்டி இருக்குது, அது என்ன ஏதுன்னு கேட்டுவா அந்த மணிகண்டன்கிட்ட அப்படிங்கிறாங்க. மணிகண்டன் வீட்டுக்கா நான் போகல மச்சான், அங்கே நாய் நிறைய கிடக்கு அப்படிங்கிறாங்க. டே நாய் ஒன்றும் செய்யடா, அப்படி கடித்தாலும் ஒரு கடி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மச்சான் நாய் கடிச்சா என்னாவும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அடித்தா பார்த்துக்கலாம் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அதானே இனி நிம்மதியாக இருக்க கூட தான் உங்களுக்கு பிடிக்காத, சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காலிங் பெல் அமுக்கிட்டே இருக்காங்க, கதவே திறக்கலை. அதெல்லாம் மேடையில் உட்காந்துடுறாங்க. உடனே அம்மா இப்படி என் நிலமை இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. வாரம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் தொல்லையும் தாங்கலை அப்படின்னு சொல்லி சாப்பாடை வெளியே கொண்டு வராங்க. தம்பி பிச்சைக்காரனுங்க அப்படிங்கிறாங்க. நான் தாங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னமோ பிச்சைக்காரன் நினச்சி தான் சாப்பாடு கொண்டு வந்தேன். சரி தம்பி நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் தான் காலையில் இங்கே வந்துடுறேன், நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்னக்கா மளிகை கடையில் வந்து பாக்கி வச்சுருக்காரு அவங்க வீட்டாள், அதை கணக்கை முடிச்சுட்டு வர சொன்னார் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்கள் வீட்டுக்கார் இங்கே இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்காங்க, துபாய் போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. நான் காசு இல்லாமல் எங்கள் கடைக்கு போனால் பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் நீங்கள் எப்போ காசு தரையில அது வரைக்கும் நான் திருநெல்வேலியில் தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க.
உடனே அந்த மணிகண்டன் அவங்க ஒய்ஃப் வந்து ரூமில் போய்ட்டு சொல்கிறாங்க, ஆகா காசு கொடுக்கலன்னு என் திருநீயை விட்டு போக மாட்டான் போலையே, திருநீல படுக்கையை போட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நம்ம காசு கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே காசை எடுத்துக்கொண்டு, அப்படி தம்பி நான் வேறு ஒரு செலவுக்கு வச்சுருந்தேன் அதான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுங்கா, மணிகண்டன் வீட்டில் வந்து காசு வாங்கினா என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியும், குரல் வித்த கொண்டு காமிச்சா தான் பணம் வாங்க முடியும்னு சொல்லி எங்கள் மச்சான் நீ சொல்லி தான் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி இவர் ரொம்ப விவரமாக இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிறாங்க மணிகண்டன் ஒய்ஃபு. பிழைக்கலாம் மளிகை கடைக்கு ஒழுங்காக பாக்கியை கொடுத்தா தானே அடுத்தாப்புல ஜாமான் தருவாங்க, இன்னும் வந்து ஜாமான் கடனுக்கு வாங்கி பாருங்கள், தரதை பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இவங்கள நம்ப முடியாது, காசு ஒழுங்காக இருக்குமான்னு செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. 100 ரூபா கம்மியாக இருக்குது. உடனே மறுபடியும் வீட்டுக்கு போகிறார், ஏகா 8000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 100 ரூபா தானே கம்மியாக இருக்குது, தெரிஞ்சு தான் தந்தேன், 100 ரூபா கடன் சொல்லு அப்படிங்கிறாங்க. 100 ரூபா ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க கடைக்கு போகிறாங்க. இந்த மச்சான் நாங்கள் பிடிங்க 8000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன 100 ரூபா நீ செலவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. மச்சான் தந்ததே வந்து 8000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியாக தான் தந்தாங்க, அதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ போராடியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் மச்சான், திருநெல்வேலியில் வந்து படுக்கையை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் காசு ஃபுல்லாக வாங்கிட்டு வர துப்பு இல்லை, இதில் வந்து பெரிய இவன் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. மச்சான் என்னோடய உழைப்பு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன செஞ்சுருக்கணும், வீம்புக்கு இந்த பணத்தை எடுத்து நான் கிளம்பியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டின்னு சொல்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு கடைக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னவாம்மா அப்படிங்கிறாங்க குமரேசன்கிட்ட. ஆமாம் பாண்டியா கரெக்டு தான், பழனி இது மற்ற கடை மாதிரி நினைக்காத, பாண்டியை வந்து சிறுக சேர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடை, ஏன்னா அதனால் வந்து கண்டிப்பாக மச்சான் அப்படி செஞ்சாலும் செஞ்சு விடாம்பா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி எங்கள் மச்சான் தானே கண்டிப்பாக செய்வார், யாருக்கு செய்தாரோ செய்யலையோ என்னையும் செஞ்சிடுவார், ஒரு வாட்டி 10,000 வாங்கலை, அதை பற்றி அவர் பேசவே இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் சொந்த மச்சினை 8000 ரூபாயை கொண்டு போய்ட்டா பெருசாக பேசுகிறாரு, அதை கொண்டு ஒப்படைச்சிட்டேன், 100 ரூபா அவங்க தான் தரல, நான் செலவு பண்ணல, எழுதி வச்சுக்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் மருமகனை அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் என்ன நீ சொல்ல மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. உடனே எழுதி வச்சிடுறாங்க. செந்தில் எப்படிடா இவ்வளோ நீ அப்படம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவர் தான் மாமா என்ன வளர்த்தாரு, நான் அவரை வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், கதிர் கடைக்கு வரல உனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. மாமா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, நான் தான் கடையில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுதேன், ஆத்திர வருஷத்துக்கு 100 ரூபா காசு கூட என்கிட்ட இல்லை, அப்படி கல்லால் எடுத்தால் கூட ஏன் குறைஞ்சிட்டு எங்கே போச்சு காசும்பார், சொல்லாமையும் எடுக்கவும் முடியாது, மனசாட்சியும் இருக்குது, அவனாவது வேறு இடத்துல வேலை பார்த்து இப்போ 50க்கோ 100க்கோ வேலை பார்த்தாலும் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு போகிறான், இவர் வீட்டில் தான் கிடந்து பாடாப்படுத்துவார் அவமானப்படுத்துவார்னா கடையிலையும் அவமானப்படுத்துவார், அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரலை, உண்மையிலே என் தம்பிக்கு ரேட்டு தான் மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அந்த வகையில் சூப்பர் தான், நான் என்ன கதிரை எதுக்கு வர சொல்லலான்னு நினச்சோம்னா, நம்ம 2 பேரும் டெலிவரி பண்ணி தான் ஒருத்தனே பண்ணிடுவான் பார்த்துக்கோ, அவன் கொஞ்சம் ஸ்பீடு, அவன் வந்து ஏற்கனவே வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி நேக்கு போக்கெலாம் தெரியும், ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா சரக்கு ரிட்டன் அனுப்பிட்டாங்க, அதை நேக்கு போக்காக பேசி அந்த கல்யாண மண்டபத்தில் கொண்டு இறக்கிட்டு வந்தான், அதனால் மச்சானுக்கு ஒரு 2 லட்ச ரூபாட்ட லாபம் கிடச்சிச்சு, அந்த மாதிரி தொழில் நேக்க அந்த பேட்டை உண்டு பார்த்துக்கோ, ஒரே நாளில் அதை கவர் பண்ணிடுவான், அவன் வந்தால் எனக்கு கொஞ்சம் சுழிவாக இருந்துருக்குன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஓபி அடிக்கிறதுக்கு என் தம்பியை வர சொல்லி நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு அவன் தம்பியாக இருக்கலாம்டா, எனக்கு சொந்த மருமகன்டா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்லுறாரு, பாண்டியன் நீ கொடுத்தான் பாரு பழனி அப்படிங்கிறாங்க. உடனே லட்சம் கொடுத்தாரா, உடனே பார்க்குறாங்க, கூப்பிடலையே சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப வக்கனையாக பேசுதியா, பாண்டியன் சொன்னோன்னா அலறுதி அப்படிங்கிறாங்க. மாமா சித்தப்பா நான் மட்டுமா அலறுதேன், நீங்கள் கூட தான் அலறுதீங்க, அவரால் இந்த ஊரே அலறிப்பி தான் கிடக்கு சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், உலகத்திலே நான் பிள்ளை எப்படி வளர்க்கம் பாருன்னு சொல்லிட்டு தான் இவனோட 3 பேரையும் வளர்த்தான், அந்த பொட்டை பிள்ளை 2 பேரும் வளர்த்தான், ஆனால் அவனுக்கு கீழ்படிதலோடு இருக்கணும்னு நினச்சி தான் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், ஆனால் இன்னும் கூட அவனுக்கு வந்து பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆகிட்டு அப்படிங்கிற நினைப்பே பண்ணின்னு கிடையாது, அவன் எப்போவுமே தன்னோட கைக்குள்ளே தான் என் பிள்ளைகளை வச்சுக்கிடணும், என் பிள்ளைகளை ரொம்ப புதுசாக பார்க்கணும், நான் தான் ஒருத்தன், ஆனால் எனக்கு 3 பையங்க 2 பொட்டை பிள்ளைய, பெரிய குடும்பம், சின்ன சம்மந்தாரம் அப்படி இப்படின்னு எல்லா உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு எல்லோரும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாரையும் பார்த்து செய்தான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, எல்லோரும் வேணுங்கிறதுக்காக தான் தாத்தா மாங்கு நீ எஸ்தாரா அப்படிங்கிறாங்க. உடனே அது என்னமோ எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் அவனுடைய பார்வை வந்து என்ன அப்படின்னா எல்லாரையும் வந்து நல்லா பாதுகாத்துக்கணும், வந்து கெட்டு போயிடக்கூடாது, ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற இதில் தான். நீங்கள் வேணால் கதிரை வந்து கடைக்கு வரேன்னு சந்தோஷப்படுவீங்க, ஆனால் பாண்டியன் ரொம்ப மனசில் கஷ்டப்படுவான். பாண்டியன் என் கூட ஒன்று சொன்னான், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. பாண்டியன்கிட்ட யாரோ சொன்னாங்களாம், எப்பா உனக்கு இவ்வளவு வசதி இன்றைக்கி நிலைமையில் இருக்குது, பெரிய கடையாக வச்சுருக்க, இந்த ஏரியா பூரா நீ தான் வந்து மளிகை சாமான் டெலிவரி பண்ணுற, இந்த ஏரியாவில் கல்யாணம் எது வச்சா கூட உன் மச்சான் கடை பெரிய கடையில் கூட யாருமே ஆர்டர் பண்ணது கிடையாது, ஆனால் உன் கடையில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க, இப்பேற்பட்ட நீ எத்தனாயிரம்னாலும் வரவு செலவு பண்ணலாம்,
உன் பையன் 50க்கும் 100க்கும் வந்து உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்கான். அன்டயத்தில் என் வீட்டுக்கிட்டலாம் வந்துக்கிட்டு இருந்தான்ப்பா. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பையன் வந்து சரியான தூக்கம் இல்லாமல் கண்ணை முழிச்சு முழிச்சு வழிக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கவன் ஏதாவது வண்டியில் தட்டிட்டாலோ வச்சுட்டாலோ ஏதோ ஆகிட்டுனாலோ அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகுமாப்பா. கொஞ்சம் வயசு பையன், வாழ வேண்டிய பையன். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீ உன் கடையிலே ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லிவிட்டு பிள்ளைய வச்சுக்கலாமே. இல்லைன்னா படிக்கிறவனுக்கு என்னப்பா வேலைக்கு அவசியம்? அவன் கல்யாணம் முடிச்சானு வேலைக்கு அனுப்புன்னு நினைக்கியாப்பா? ஏன்பா உனக்கு 3 பையங்க தானே, 3 பையங்களும் உன்னால் காப்பாற்ற முடியாதாப்பா அப்படின்னு கேட்டவொன்னே தான் உங்கள் மச்சான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு பழனி அப்படிங்கிறாங்க. செந்தில் இப்படி அழுகிறாரு. இப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களா தாத்தா அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்காங்க. சொல்ல போய் தான் வந்து உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுதான். மொத்தத்தில் நான் என்ன சொல்லுதேன், அந்த கதிருக்கும் முன்கோவம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. உங்கள் அவருக்கு கொஞ்சம் கூட அவன் குறைஞ்சவன் கிடையாது. உங்கள் வீட்டில் சாந்தமான ஆளுன்னா சரவணனும் செந்திலும் தான். நீங்கள் 2 பேருமே புழு பூச்சி மாதிரி தான். உங்களை நம்ம எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. நீனே வந்து இந்த மீனா விஷயத்தில் உங்கள் அப்பனை இப்படி கழுவி வைப்பேன்னு நினச்சி பார்க்கல செந்தில் அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, மீனா வந்து இந்த வீட்டில் ரொம்ப இதாக நடந்துப்பா. எல்லாரையுமே பொதுவாக இருக்கும்னு நினைப்பா. எல்லாருக்கும் அன்பாக இருக்குன்னு நினைப்பா. அவளை போய் இந்த வீடை வந்து கெடுக்க வந்து தேவை தான் அப்படி இப்படின்னு பேசணுன்னே எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே கோவம் வந்துட்டு மாமா பார்த்துக்கலாம் தாத்தா, இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரியுது உங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் சமரசம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இது யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்காமலாம் அவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படிங்கிறாங்க. மாமா உனக்கு வீட்டில் உள்ள சங்கதியை வெளியே சொல்லணும், உனக்கு வயிறு வலிச்சிருவான் மாமா அப்படிங்கிறாங்க. டேய், நான் சித்தப்பாட்ட சொல்லாமல் யாரா சொல்லுவா? நம்ம வீட்டில் அவரும் ஒரு ஆள் தானடா அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் ஒரு ஆள் இல்லைங்கன்னு சொல்லலை, ஆனால் வந்து விஷயத்தை வெளியே சொல்லதுக்குள்ளே யாருக்கு நான் சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. டேய், நான் தான்டா ஃபஸ்ட்டு, எனக்கு போதாண்டா உனக்கு, எனக்கு சித்தப்பா உனக்கு தாத்தா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜாமான் வாங்க 2 பேர் வந்து நிற்காங்க. பாண்டியனாண்ட சொல்கிறாங்க, அண்ணன் கடையில் 4 பேர் இருக்கீங்க, ஜாமானுங்கிறேன் சவுண்டே கொடுக்க மாட்டேறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நான் தான் கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்கேன், 3 பேர் நிற்கீங்களா, ஜாமான் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஜாமான் எடுத்து கொடுக்குறாங்க. ஜாமான் எடுத்து கொடுத்துட்டு வேறு என்ன வேணுமா அப்படிங்கிற. ஒன்றும் வேண்டாம், அந்த பணத்தை பிறகு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே வாங்கின மளிகை ஜாமானுக்கு பணம் கொடுக்கல, 6000 பாக்கி இருக்குது. இப்போவும் நீங்கள் கடை வாங்கினா எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நம்ம ஊரில் கடை வச்சுக்கிட்டு என்ன கடை தர மாட்டீங்களா, என்ன யாரும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாராக இருந்தானேச்சி வாங்கின கடனை தந்துட்டு இந்த வாங்குங்க சரியா, ஏற்கனவே 6000 பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பாண்டியா, என்னையா இந்த ஊருக்கு நீ எந்த நிலைமையில் வந்து தெரியுமா? கஞ்சிக்கு வழி இல்லாமல் அந்த ஆலமரத்துக்கு கீழே கிடந்த எங்கள் அப்பன் தான் வந்து உன் மச்சினன் கடையில் வந்து சேர்த்து விட்டான். அந்த கடையிலே நீ வந்து வேலைக்கு துரோகம் பண்ணிவிட்டு அந்த வீட்டு பிள்ளையே கூப்பிட்டு போனேன். நீ எல்லாம் வந்து தொழில் பண்ணி நீ பெரிய ஆள், நீ வந்து எனக்கு கடந்துட மாட்டியா உள்ளூர்காரனுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதாங்க, என்னையா எங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ இவன் புள்ள தானே, அவனுக்குள்ள லட்சணம் தான் உனக்கும், நீலாம் என்னடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, அண்ணன் மரியாதையாக பேசுங்க, வேங்கின கடத்தை தரத்துக்கே உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. பழனி, உனக்கு தாண்டா அறிவில்லை, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரன்ட்ட வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சான வேலைக்காரன் சொல்லுவியோ, நீ என்ன செய்கிறான் பாருன்னு சொல்லிட்டு படிக்கலை தூக்கிட்டு ஓங்க போகிறாரு. அந்த சூழ்நிலையில் கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்ததை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க. ஆகா, கதிருக்கு உண்மையில தெரிஞ்சால் வந்து கதிர் கோவப்பட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு அப்பவும் அவர் பேசிகிட்ருக்காரு. அடுத்தவன்ட்டானா, உங்கள் அப்பா ஒரு ஒன்றுமில்லாதவன், அவன் பிள்ளைகளும் ஒன்றுமில்லாத ஆளுகள், நீங்களாம் என்கிட்ட கோவப்பட்டுருக்கீங்களா? உள்ளூர்காரன் நான் எப்போ வந்தாலும் ஜாமான் தரணும், பைசா அப்படின்னு ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பேரும் தொலைச்சி அப்படிங்கிறாங்க. உடனே என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சமாளிக்கிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அப்படி ஒன்றும் உள்ளூர்காரன் நீ அப்படிங்கிறதுக்காக இலவசமாலாம் காசு தராமலாம் தர முடியாது சரக்கு. ஏற்கனவே 6000 ரூபாய்க்கு கடை இருக்குது உங்களுக்கு, சாமான் தர முடியாது, சரக்கு வச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. சரக்கை நான் வைக்கணுமா? நான் வைக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்ட்டு சரக்கு எடுத்து கிளம்புறாரு. அப்போ தான் கதிருக்கு சரியான கோருது. சாமான கிலோ வையா அப்படிங்கிறாங்க. உடனே நீ வந்து அவன் மோனுக்கு அவங்க அப்பனையே என்னை பார்த்தா அரளுவான், நீ என்ன பார்த்து வையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காசு தர துப்பு இல்லை உனக்கெல்லாம், என்னால் பெரிய துமுறு அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்காரு. உடனே பண்ணி விட்றா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க, எங்கள் அப்பாவையோ கடையில் இருக்க யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ண வச்ச அப்படின்னா வெளுத்து ஒழுங்கு மரியாதையாக 6000 வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய், என்னடா என் மேலே உன் மேலே தானே கைதானே வைக்கக்கூடாது, காலை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்காரு. வெளுத்த உடனே விட்றா என்ன முடியலடா அப்படிங்கிறாங்க.
ஒழுங்கு மரியாதை 6000 வரணும் இப்போ அப்படிங்கிறாங்க. இருடா தரேன்டான்ட்டு பையில எடுத்து 6000 கொடுக்குறாரு. இந்த சாமானுக்கு யாரு காசு தருவா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ மாமா இது எவ்வளோன்னு பாரு அப்படிங்கிறாங்க. 883 அப்படிங்கிறாங்க. கொடு அப்படிங்கிறாங்க. உடனே 900 கொடுக்காரு, மீதி சில்லறை கொடுக்காரு. ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு. இன்னும் இந்த கடையில் வந்து ஜாமான் வாங்கினா காசு கொடுத்து வாங்குற, சும்மா தோரணை இங்கே வந்து பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே காசை வாங்கி கொடுத்துட்டு கதிர் கிளம்பிடுறாரு. உடனே பாண்டியன் கதிர் ஏக்கமாக பார்க்குறாரு. உடனே பார்த்தீங்களா மச்சான், நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் பிள்ளைய வந்து என்னன்னாலும் பண்ணலாம், அடுத்தவங்க உங்களை வந்து ஏதாவது பண்ணுனா வந்து விடவே மாட்டேன் மருமகன், அதுவும் கதிர் வச்சு பார்க்க மாட்டான் பார்த்தீங்களா. உடனே வருமானம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள் பையன் உங்க மேலே பாசமாக இருக்கான், புரிஞ்சுக்காம மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் புரிஞ்சிக்காமையாடா அவனை வந்து கடையில் வந்து வேலை பார்க்க சொல்லுவார் மருமகன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை வச்சுத்தப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு பாண்டியன், கொஞ்சம் சிந்தியில் கல்லாளர், நான் வந்துட்டு கோயில் வரை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் பாண்டியன் என்ன இவ்வளோ நேரத்துக்கு கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி எதுக்கு உங்கள் மச்சான் இப்போ கோயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிறாங்க. கதிரை வந்து மச்சான் கை நீட்டார்ல, அதனால் மனசு கஷ்டமாக இருக்கும். பையன் வேறு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல புத்தியாக கூட இருக்கலாம். இல்லை இவங்களுக்கு எல்லாருக்கும் கதிரிலேருந்து எல்லாத்துக்குமே கோபம் அதிகமாக வருது, நல்ல புத்தி இல்லை, நல்ல புத்தியை கொடுங்க, இந்த பழனிக்கு வந்து சரியாக வியாபாரம் பார்க்க தெரியல, அவனுக்கு வியாபார புத்தி வரட்டும் அப்படின்னு கூட வேண்ட போயிருக்கலாம். இல்லையா இப்போ ஒருத்தன் வந்து கதிர் வெளுவெளுன்னு வளர்த்தானே, அவன் வீட்டில் போய் சமரசப்படுத்த கூட இவர் போவார் அப்படிங்கிறாங்க. சமரசப்படுத்தலாம் பாண்டியன் போக மாட்டான், வாரதை பார்த்துக்கிடுவான். அவன் இள வயசில் என்ன வீம்பு பண்ணான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்கள் அண்ணன் மாதிரி உங்கள் அப்பாக்கிட்ட வீம்பு பண்ணி கோமதியை கல்யாணத்தை முடித்து அதுக்கு ஏற்றாப்புலே ஒரு இடத்த வாங்கி வீம்புக்கு வீடை கட்டினா அவன் வந்து பயப்படுவான். அதுக்கு இல்லை, இப்போ கோயிலுக்கு போகிறான், சரி என்னென்னு தெரியல, சரி வந்தவொடனே கேட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போய் கதிரேசன் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. அவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. சாமியும் வந்து அதுக்கு பூசாரியும் அதுக்கு அர்ச்சனை பண்ணி திருநீரெல்லாம் கொடுத்து விடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் திருநீரெல்லாம் கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி இந்த தேங்காய் பழத்தெல்லாம் வீட்டில் வை அப்படிங்கிறாங்க. என்னங்க கடைக்கு போனீங்க தேங்காய் பழத்தோடு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி மனசுக்கு வருமா இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணேன், பூசாரி தேங்காவும் திருநீரெல்லாம் கொடுத்தாரு, அதனால தான் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு பூஜை ரூமில் கொண்டு வைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த கோயில் பூசாரி எங்கள் கடையில் வந்து சாமாங்கிறாரு. பூசாரி என்னது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்னென்ன வேணும் அப்படிங்கிறாரு. உடனே பாண்டியன் கோயிலுக்கு வந்தார், கதிரேசன் பேரில் அர்ச்சனை பண்ணார், இந்த துண்டை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. மச்சான் துண்டை விட்டு போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் கதிரேசன் பேரில் அர்ச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உடனே குமரேசன் சொல்லுறாரு, பாத்தியாப்பா உங்கள் மச்சான் வந்து அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க கதிர் மேலே, ஆனால் வெளியே காட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, கதிரை வந்து என்ன கோவத்தில் பேச என்ன பண்ணுறாரோ பொண்ணு பேசுவார் அப்பவுமே, கதிரும் அப்படி தான். ஆனால் கதிரும் அப்பாவுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டான், அப்பாவும் கதிருக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் கதிர் பண்ணதுக்கோ நான் பண்ணதுக்கோ எங்களை வீட்டை விட்டு எங்கள் அப்பா அனுப்பியிருக்கலாம், ஆனாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா ஒரு தனி குணம் தான், ஆனால் அந்த 5 நிமிஷம் கழித்து மாறிடுவார். ஆனால் நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாகவே இருக்கும். சரி எங்கள் அப்பா இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மன்னிச்சுக்கடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது தான் சங்கடமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி, டேய் செந்தில் அப்படிங்கிறாரு பழனி. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நேற்று எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம் ஏசினார், இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஏசுறாரு, நேற்றோட கூட ஏசியிருக்காரா இல்லை குறைய ஏசியிருக்காரா, இதை மட்டும்தான் சிந்தனை பண்ணுவோம். அதனால அப்படி தான் கை நீட்டினாலும் எவ்வளோ நீட்டிருக்காரு எவ்வளோ நீட்டலை, இதை தான் கணக்கு பண்ணணும். நம்மளுக்கு உழக்கூடாது ஏசக்கூடாதுன்னா அது நடக்காது நம்ம வீட்டில். உங்கள் மச்சானோட பிறவி குணம் அது. காலையில் வீட்டில் அந்த வசவு விட்டார் கதிரை, அந்தளவுக்கு கை நீட்டினார். நான் எவ்வளவோ சொன்னேன், என்னையும் இடையில இறக்கி விட்டுட்டு என்னையும் அசிங்கப்படுத்திட்டு வந்தார். இப்படி இருக்கும்போது அவரே போய் அர்ச்சனை பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அப்பா ஒரு தனி ஒரு அத்தியாயம்பா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் வந்துடுறாங்க. என்னடா ஒரே பேச்சாக இருக்குது, கடையில் வியாபாரத்தை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மச்சான் யாரும் வந்தால் தானே வியாபாரம் பார்க்க முடியும், யாரும் வரலை அப்படின்ட்டு இருக்காங்க. சரி எல்லோரும் நாளைக்கு மாற்றி போய் சாப்பிட்டுவாங்க, நான் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கமேல் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. மச்சான் வழக்கம் போல் தங்கமேல் சாப்பாடு கொண்டு வந்துட்டு மச்சான் அப்படிங்கிறாங்க. கோமதி கொண்டு வரண்டான்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நீ சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா
சாப்பிடுங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இன்றைக்கி விரதம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா திடீர்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கேன். உடனே ரொம்ப ஷாக்காகிறாரு பழனி. மச்சான் காலையிலலாம் இட்லி சாப்பிட்டீங்க? டேய் காலையில் மறந்துட்டேன், இப்போத்துலேருந்து நைட்டு தான் சாப்பிடுவோம், ஒரு நேரம் விரதம் அப்படிங்கிறாங்க. அப்படியா மச்சான், இது தெரிஞ்சிருந்தால் நான் உப்புமா போட்ட அன்றைக்கி விரதம் இருந்திருப்பேனே அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்கா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் சரி மச்சான். உடனே என்ன குழம்புமா அப்படின்னு கேட்குறாரு. மாமா வத்த குழம்பு வச்சுருக்கேன், சைவ சாப்பாடு மாமா, அவியல் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. வத்த குழம்ப சாப்பிட்டுட்டு குமரேசன், ஏய் அம்மா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கம்மா, ஏம்மா ஒரு கவரில் கொஞ்சம் கொடுத்துருமா அந்த குழம்ப, நான் நைட்டுமே இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. கவரில் எதுக்கு தரணும், நான் டிஃபன் பாக்ஸ்லேயே தரேன், இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபனில் கொடுக்குறாங்க. சூப்பர்மா, நைட்டு இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றேன், 2-3 நாளைக்கு இதே வச்சுக்கிடுவோம்மா. இப்படி எப்படி வச்சு இவ்வளோ அழகாக வச்சுருதம்மா, நான் பாட்டியை வர சொல்லுதேன், பாட்டிக்கிட்ட எப்படி இதை வத்த குழம்பு வைக்கணும்னு சொல்லி கொடுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு பாண்டியன், வத்த குழம்பு சூப்பராக இருக்காமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தங்கமேல் எது வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும் வீட்டில். அப்பா உணவுலேருந்து பண்டத்துலேருந்து எல்லாமே கையிலேருந்து பிள்ளை செஞ்சு கொடுத்தேன். அந்த படித்த பிள்ளைகள் பூரா வேலைக்கு போகிறவங்க, இவா படித்து நான் வேலைக்கு போயிட்டோம்னா வீட்டில் உள்ளது யாரை பார்ப்பா, வீட்டில் உள்ளவங்களுக்கு சோறு கறி பொங்கணும், துணிமணியை சோப்பு போடணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், நம்ம அவங்க இருந்தால் தானே அவங்கள வலு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளையா இருக்க எந்த பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளையா இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதனால் தங்கமேல் ரொம்ப சிரிக்கிறாங்க. ரைட்டு, நம்ம படிப்பு விஷயம் நம்ம லீக் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுளுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு, சரி மாமா நான் என் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நேராக சரவணன் கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. உடனே சரவணன் அப்படி முழிக்கிறாரு. மயிலி என் மேலே கோவமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே எதுக்கு மாமா கோவம் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா கதிர்ட்டு அப்படி நடந்துக்கிட்டார்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா இவ்வளோ கோவக்காரராக இருக்கார், நம்ம இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டோமே வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் வருத்தம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எவ்வளவோ மாமா சொல்கிறாங்க, கதிர் தம்பி புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, இப்போ ஏற்பட்டவனே வீட்டில் வைக்கணுமா அப்படிங்கிறத என்னுடைய இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டில் எல்லாருமே மாமா சொல்லுக்கு ஏற்று பேசுகிறதில்ல, இந்த கதிர் மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் மாமாவை ஏற்று பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இது நல்ல வீட்டில் யாரும் பார்க்கறதுக்கு அசிங்கமாக தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்பா பண்ணுறது மட்டும் சரியா மயில் அப்படிங்கிறாங்க. அவங்க பெரியவங்கங்க, அவங்களுக்கு 1000 உரிமை இருக்கும், 1000 கோபம் இருக்கும். சரி மயில் அதை விடு, நம்ம வீட்டில் இது எல்லாமே பழகி போச்சு, கதிர் தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுருப்பான், அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், அவனும் நினைக்கலையா அப்படிங்கிறாங்க. கதிர் தம்பிக்கு கோபமே வரலையா அப்படிங்கிறாங்க. இது புதுசாக இருந்தால் தானே எங்களுக்கு, உனக்கு பார்க்கும்போது புதுசாக தெரியும், எங்களுக்கெல்லாம் இது பழசு தான் அப்படிங்கிறாங்க. உங்களையும் கை நீட்டு வரவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை கை நீட்டினதில்லை, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சமான பிள்ளைனா என்னை தான் சொல்லுவார், அதனால் அவர் என்னையெல்லாம் கை நீட்டினதில்லை, நானும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்லை அப்படிங்கிறாங்க. அதானே நீங்கள் எந்த விஷயத்துலையுமே நடந்துக்கிட மாட்டேறீங்க, வாங்கின சம்பளத்துக்கு கூட உங்கள் படத்தானே கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை நான் எப்போவுமே அப்படி தான், எனக்கு பொதுவாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அதுபோக என்ன தவறுந்து பெற்றதாக எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. தவறுந்து எப்படிங்க பெற்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்துச்சான், அதனால் எல்லாருமே மலடன் ஆகிட்டியா பாண்டியா, அவன் பொண்டாட்டி மலடியாக இருக்காளா, குழந்தை இல்லையா, அப்படியான்னு சொல்லி சபையிலலாம் கேட்பாங்களாம். அதனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எந்த கல்யாணத்துக்கு யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்களாம், அப்படியே இருப்பாங்களாம். நான் பிறந்த பிறகு காடே தரலாம், யாரும் கல்யாண காடே தரலனாலும் சரி தான், சடங்குக்கு அழைக்கலனாலும் சரி தான், அப்பா அம்மாவும் மெனக்கெட்டு கடையை அடைச்சிட்டு போவாங்களாம். அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்களாம் நான் பிறந்ததுலேருந்து. அதனால் எங்கள் அப்பா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். முருகனை எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் ஹனிமூன் போகும்போது கூட, நம்ம எங்கே போனோம் அப்படிங்கிறாங்க. இல்லை செந்திலுக்கு ஹனிமூன் போகும்போது கூட திருச்செந்தூர் முருகன் எந்த தலம் எங்கே இருக்கோ, முருகன் தலம் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து தான் கூட்டி போவார். அப்படிப்பட்டவர் எங்கள் அப்பா. முருகன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். முருகனோட பேர் தான் சரவணங்கிறது, அந்த பேரை எனக்கு வச்சார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வரலாறு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ கூட நீ பாரு, எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். இருக்குதுலே என் கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணார், வேறு யார் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணல. உங்கள் தம்பி 2 பேரும் தான் லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேர் வேணால் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், குழந்தைக்கு வீட்டில் தானே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம், அந்தளவு பண்ணலை, சிம்பிளாக தான் எங்கள் அப்பா பண்ணார். ஆனால் என் கல்யாணத்துக்கு செலவு என்ன, எல்லாமே பக்காவாக பண்ணுவார். இப்போ கூட நான் வாங்குகிற சம்பளம் கம்மி தான், இதே எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னா எதுவுமே கேட்க மாட்டார், சரிப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப கெட்டிக்காரன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த கெட்டிக்காரர்கிட்ட அப்படியே அந்த கெட்டிக்காரர் பேசி நம்ம ஹனிமூனுக்கு வெயிட் அமௌண்ட் வாங்க அப்படிங்கிறாங்க.
முதல்ல பெர்மிஷன் வாங்குவோம் மயிலு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம், நம்ம வந்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. திடீர்னு கிளம்பிட்டு மாமா போயிட்டு வரேன்னு சொன்னால் மாமா வேண்டான்னா சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு நடைமுறை தெரியாமல் மயிலு பேசிகிட்டு இருக்க, பார்த்தல கதிரை வந்து கடைக்கு வாங்கன்னு சொன்னாங்க, வரலன்னு சொன்னதுக்கே டமார்னு ஒரு பூசை விழுந்துச்சு. அதே பூசை எனக்கு விழுந்துச்சுன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பாட்ட நான் எந்த வகையிலும் கெட்ட பேரை ஏற்றுக்கல, இதுலேயும் நான் கெட்ட பேர் வாங்க விரும்பலை மயிலு அப்படிங்கிறாங்க. ஏங்க இது ஒரு கெட்ட பேரா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. மயிலு நம்ம தனியாக தானே இருக்கணும்னு நீ போகணுங்க, நம்ம ரூமில் தனியாக தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ சவுண்டு வருது அப்படி இப்படின்ட்டு சொல்லுதாங்க. மயிலு உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, 10 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் என்ன சவுண்டு வருது எல்லோரும் தூங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் 9:30க்கே தூங்கிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியோ, சரி சரி இன்னும் நான் தூங்கலை, அலாரம் வச்சு கூட முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வீட்டினுடைய அட்மாஸ்பியர் வந்து நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாதுங்க, நம்மளுக்கும் குழந்தை குட்டி வேணும்ல அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு. சரி சரி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கடையில் வேலை பார்க்குற தம்பி வராரு. அண்ணே சாப்பிட்றத விட அவங்க எதிர்காலத்தை பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்குது போல் அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட்றா, நீ வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. வேணாண்ணே நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சாப்பாடை சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணி அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு அண்ணியா? அப்போ எனக்கு 4 குழந்தை அப்படிங்கிறாங்க. 4 குழந்தைனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வீட்டில் 2 குழந்தை இருக்கான், நீ ஒருத்தன், அப்புறம் வந்து இன்னொரு என் உறவு முறையில் ஒரு குழந்தை இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ணி அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணி இந்த குழம்பு எனக்கு கொஞ்சம் வேணும் அண்ணி அப்படிங்கிறாங்க. அண்ணி தாரேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் குமரேஷ் தாத்தாவும் ஒரு டிஃபனில் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மயிலு வத்த குழம்பு செம்மையாக இருக்குது, நீ வந்து அசைவமும் நல்லா வைப்ப சைவமும் நல்லா வைப்பியோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடணும், சுவையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசார நினச்சி சமைச்சோன்னா கண்டிப்பாக நல்லது தான் வரும். அப்படி தான் நான் சமைச்சிட்ருப்பேன். சின்ன வயசுலேருந்தே சமைக்கோம்லாங்க. என் வீட்டுக்கு வந்து நான் தான் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சமைக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன எண்ணிக்கை கம்மி, உங்கள் வீட்டில் எண்ணிக்கை கம்மி கூட, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மயிலு நேராகிட்டு நீ போய்ட்டு வா, ஓனர் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போய்ட்டு வரேன், நீங்கள் மறந்துடாதங்க மாமாவோட்ட ஹனிமூன் போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்க, அது போக வெயிட்டாக பணம் வாங்க அப்படிங்கிறாங்க. வெயிட்டாவா? அப்பாட்டையா? நடக்கும்னு தெரில. சரி நான் மயில் நீ சொன்னதுக்காக நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனசில் நினைக்கிறாங்க, நம்ம சரவண மாமா வந்து நம்ம மாமாட்ட வந்து பேசி பெர்மிஷன் வாங்கிடுவாரா வாங்க மாட்டாரா, இல்லை என்ன தான் கதை, என்ன தான் செய்யணும் தெரியல, பேசாமல் நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மாமாட்ட பேச சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா நான் மயில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிடி உன் நம்பரை தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேனே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் ஹனிமூன் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, போய்ட்டு வாங்கடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதுக்கு நீ தான்மா பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நான் பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. நீ தான் மாமாட்ட சொல்லணும், என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல சொன்னால் ரொம்ப வெக்கப்படுதாரு, எப்பாவுக்கு பயப்படுதாரு அப்படிங்கிறாங்க. பயப்படுதாரா? மாப்பிள்ளையா என்ன சின்ன பிள்ளையாடி அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்மா நினைக்கிறேன், அவர் எந்த விஷயத்தையும் அப்பாட்ட தான் சொல்கிறாரு, சம்பளம் வாங்கி கொண்டு அப்பாட்ட தான் கொடுக்குறாரு, அதையாவது ஹனிமூனுக்கு வச்சுக்குவார், விவரமாக இருப்பாருன்னு பார்த்தேன். எங்கள் அப்பாட்ட சம்பளம் வாங்கணுன்னா எங்கள் அப்பாட்ட கொடுத்துரும், அது எப்போவுமே தான் என் பழக்கம். அதனால் வந்து எங்கள் அப்பாட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை எங்கள் அப்பாட்ட கொடுத்தா தான் முடியும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்படியே பண்ணிகிட்ருக்காருமா. 2வது ஹனிமூனுக்கு போகிறதுக்கு பற்றியே பேச மாட்டார், நீ தான்மா பேசணும், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலம்மா, கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, போயிட்டு வா, சின்னஞ்சிறுசு தானே, சினிமாவுக்கு போகிறதுக்கே நானும் என் வீட்டுக்காரர் வந்து சொல்லி உங்களை அனுப்பிவிட்ருக்கோம், இதுக்கும் நாங்கள் தான் அனுப்பிவிடணும் போல், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை போய் நான் மாமன்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா மறக்காமல் பேசுன்னு தகவல் சொல்லுவியாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாக்கியம். முன்னே பாண்டியன் முதல் ரிங் எடுக்கல, 2வது ரிங் எடுக்கல, 3வது ரிங் எடுக்கல. ஐயோ என்ன ஃபோனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மளிகை கடையில் பெரிய ஒரு கல்யாண ஆர்டருக்கு மளிகை சாமான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கணக்கு விட்டு போகுது, மறுபடியும் அதெல்லாம் தேடி என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பழனி எல்லாருமே அந்த பொருளை கட்டி வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது செல் வந்து பார்க்குறாங்க, ஃபோன் அடிச்சிருக்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சம்மந்தி. ஐயோ சம்மந்திலா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அம்மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி ஃபோன் அடிக்க எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாண ஆர்டருக்கு வந்து நாங்கள் பொருட்கள்லாம் கட்டிகிட்ருக்கோம், அதில் ஒரு சில பொருட்கள் விட்டு போச்சு, அதை தான் கட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாண விஷயம் கரெக்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அது சரி தான் சம்மந்தி, கல்யாணம் முடித்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கரெக்டாக செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை
தங்கமயிலுக்கும் அவங்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து ஹனிமூன் போகணும், 4 இடத்துக்கு தனியாக இருக்கணும் புருஷனோட அப்படின்னு நினைப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு 2 நாள் நான் கூட்டி போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா? அவங்க 2 பேரும் தனியாக போனால் தானே சம்மந்தி அது ஹனிமூன் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் யாரையும் அப்படி அனுப்புனதில்ல. அதுபோக செந்தில் கல்யாணம் முடிச்சு போது கூட நாங்கள் தான் எல்லோரும் போனோம். தனியாக கொடுத்த பழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லை. அதனால் நாங்கள் 2 நாள் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போகலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து அவங்கள தனியாக அனுப்பி வைங்க. அப்போனா தான் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். மாப்பிள்ளை வந்து இன்னும் வந்து குழந்தைத்தனமாகவே இருக்கார். உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வெட்கப்படுதாரு. மயிலும் எப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சப்படுதா. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க ஹனிமூன் போயிட்டு வரட்டும், நீங்கள் உடனே அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இங்கே சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு இங்கே கடையில் ரொம்ப தொடர்ச்சியாக இது இருக்குது. இப்போ போகிற ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கோயில் குளங்களுக்கு பூராமே வந்து திருவிழா அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது மொத்த மளிகை சாமான் வாங்குவாங்க. இப்போ நான் வந்து 2 நாள் ஹனிமூனுக்கு கூட்டி போய் எங்கேயா போய் இருந்தேன் அப்படின்னா சொல்லி ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியலையா? அவங்க 2 பேரும் தனியாக போகணும் சம்மந்தி. தனியாக போனால் தானே அவங்களுக்குள்ள ஒரு வந்து நல்லது நடக்கும், உங்களுக்கு சீரக்கரம் பேரனோ பேத்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு 2 பேரும் தனியாக போது தான் அந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தி அனுப்பலாம், அதான் எவ்வளோ செலவு வரும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஒரு 50,000 கொடுத்து விடுங்க சம்மந்தி, கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. என்னது 50,000 வருமா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாரு, கட் பண்ணிடுறாரு. என்ன இந்த பாண்டியன் 50,000 சொன்னோன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே குமரேசன் சொல்லுதாங்க, மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போனால் 50,000 செலவாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழனியும் செந்திலும் சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியலையப்பா, நான் என்றைக்கு போனேன்? நான் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேயே தான் இருக்கேன். வேறு எங்கே போனேன்? விருந்துக்கு வீட்டுக்கு 2 நாள் போனேன். இங்கே ஒரு போனால் மட்டன் சாப்பாடு போடுவாங்க. சைக்கிளில் வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் தெரியும். எனக்கு இது என்ன தெரியும்? 50,000 இங்கே ஒரு தோட்டமே வாங்கிடலாமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மாமா 50,000 கொடுத்து விடுங்க, இந்த மாதிரி தங்கமயிலும் சரவணனும் ஹனிமூன் போயிட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் அட்ரா சக்கை அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே பழனி சொல்கிறார், பார்த்தியாடா மாப்பிள்ளை, உனக்கு உங்கள் அப்பா கோயில் குளத்தெல்லாம் கூட்டிகிட்டு அலைஞ்சார் குடும்பத்தோடு. இப்போ அவங்க 2 பேரும் தனியாக போகணுமா, அது போக 50,000 கொடுக்கணுமா, மச்சாங்கிட்ட 50,000 வாங்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் இது மாமா இது ரொம்பலாம் ஓவராக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் மாப்பிள்ள, 50,000 ரொம்ப ஓவர் தான், ஒரு 10,000 தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற. மாமா 10,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டிய எந்த காலத்தில் இருக்க, 10,000 செலவாக தானே செய்யும். ஹனிமூன்னா சும்மா லேசாக புருஷன் முன்னாடி போகணும், ரூம் எடுத்து தங்கணும்ல, செலவுகளும் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அம்மா 10,000 கூட சரி உருட்டி பரட்டி கொடுக்கலாம், 50,000 எங்கள் மாமா போடுறது அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் ஓவர் தான்ப்பா, அது ஓவர் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. செந்தில் சிரிச்சுக்கிறாரு. உடனே பழனி சொல்கிறாரு, மாப்பிள்ள 2 பேருக்கும் டோர் டெலிவரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அவர் பாண்டியன் சொல்கிறாரு, இவ்வளோலாம் வருமா மாமா அப்படிங்கிறாங்க. 50,000 வராது பாண்டியா, அவ்வளோ எப்படி வரப்போகுது, ஒரு 15 ரூபா அவ்வளோதான், அதுவே அதிகபட்சம் தான். 2 நாளைக்கு இருக்கிறதுக்கு இது காணாதா அப்படிங்கிறாங்க. மாமா 5 நாளைக்கு இருக்க போகிறாங்களாம், அதனால் ஒரு நாளைக்கு 10,000 கணக்கு கேட்காங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 செலவு வருமா பாண்டியா அப்படிங்கிறாங்க. 10,000 எப்படி மாமா வரும், அதிகபட்சமாக ரூம்பு 2,000 இருக்குமா, அது போக சாப்பாடு ஒரு 2,000 இருக்குமா, ஐயஞ்சு எவ்வளோ, அது 25,000 ஆச்சு. 25,000 எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இவங்க 50 ரூபா கேட்காங்க. என்ன தாங்க அதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. பாண்டியா 25,000 கொடுக்க நீ தயாராக இருக்கியா அப்படிங்கிறாங்க. 25,000 கொடுக்க முடியாது மாமா, இருந்தாலும் வந்து அந்த கணக்குலையாவது இவங்க கேட்டால் பரவாயில்லை, 50,000 கேட்காங்களே அப்படின்னுட்டு இருக்கும்போது குமரேசன் சொல்லுதார், நீ தான் சொல்லுதியாப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல வசதின்னு சொல்லிட்டு, சம்மந்தி நான் பாதி போடுதேன், நீ பாதி போடுங்கன்னு சொல்லிட்டு நான் 25,000 கொடுங்க, நீங்கள் 25,000 கொடுங்கன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு மாமா, 25,000 அவங்க போயிட்டு வரட்டும், ஏன்னா நான் 12,500 கொடுக்கேன், நீங்கள் 12,500 கொடுங்கன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, நீங்கள் ஃபோனை இடையிலே வச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, கணக்கு வழக்கு போட்டுட்டு இருந்தேன், அவங்க ஒரு 5 நாளைக்கு இருந்து வரட்டும், ரொம்ப நன்றி சம்மந்தி, போயிட்டு வரட்டும், என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நான் முடிவு பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, ஒரு நாளைக்கு 5,000 மேனிக்கு செலவாகும்னு நினைக்கிறேன், நான் ஒரு 12,500 கொடுக்கேன், உங்கள் சைடில் ஒரு 12,500 கொடுத்துருங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. 12,500 நம்ம கொடுக்கணுமா, 12,500 கரெக்டாக எங்கே நாங்கள் போக முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி இருங்க வாரேன், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன பாண்டியா, ஃபோனை கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஏதோ வேலை இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நீ பணம் கொடுக்க சொன்னோன்னா கட் பண்ணிட்டாங்களா என்னமோ அப்படிங்கிறாங்க.
ஏன் மாமா அவங்க நல்ல வசதி, அவங்களுக்கு 12,500லாம் பெரிய மேட்டர் இல்லை. அவங்க வருத்தப்படுதாங்களே என்னமோ, நாங்களே 50,000 கொடுக்கவும் தயாராக இருக்கோம், நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்களே என்னமோ. நம்மளுக்கு அனாவசிய செலவு பண்ணக்கூடாதுன்னு மாமா நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே எங்கள் அம்மா எதுக்கு ஃபோன் அடித்தாங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி ஹனிமூன் போகிறதுக்கு 5 நாள் வந்து போயிட்டு வர சொன்னாங்க, நீ போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த 12,500 இந்த பிள்ளைட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்க்குறாங்க ராஜுவும் மீனாவும். எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஹனிமூன் போகிறாங்க, போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹனிமூன் போகிறதுக்கு 12,500 செலவு வருமா அப்படிங்கிறாங்க. கோமதி 50,000 செலவு வருமா, அவங்க அம்மா சொன்னாங்க. நான் தான் சரி ஒரு நாளைக்கு 5,000 தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம 12,500 கொடுத்துருவோம். அவங்க ஒரு 12,500 போட்டு 25,000 வச்சு போயிட்டு வரட்டும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் திருதுன்னு முடிக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து 12,500 நம்ம வீட்டிலேருந்து 12,500 எத்தனை வருஷம் ஆனாலும் வராத, நம்ம எப்படி ஹனிமூன் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரிம்மா எங்கள் வீட்டில் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க, ஆனால் நம்ம வீட்டு காசில் போகணுங்கிறது தான் வந்து மரியாதை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு 25,000 மேலே செலவாக போகிறதில்ல, நீங்கள் கடை பண்டத்தை சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க வைப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவாகாதில்லக்கா. வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சிம்பிளான ஹோட்டல் எடுங்க, அதில் வந்து சட்டி பானைலாம் வச்சுருப்பாங்க, நீங்களே அரிசி கிரிசி வாங்கி சமைச்சிக்கிடுங்க, 4 இடத்த சுற்றி பார்த்துக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. செலவு கம்மியாக தானக்கா வரும், அந்த சட்டி சாமானுக்கெலாம் வாடகை கம்மியாக தாங்க வரும், அப்படிலாம் ஒரு நடைமுறை ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இவன் வேறு தேவையில்லாம மாட்டி விட்டுட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா அந்த இடத்துக்குலாம் போனால் நம்ம சமைச்சிட்ருக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் தானக்கா சொல்லுவீங்க கடை பண்டம் உங்களுக்கு பிடிக்காது, அது உடலுக்கு கேடு அப்படி இப்படிம்பீங்க. நீங்கள் இட்லி தோசைலாம் கடையில் எப்படிக்கா சாப்பிடுவீங்க, அவங்க கடையில் எப்படி சமைக்கிறாங்களோ எது சமைக்கிறாங்களோ அப்படி போனாலும் அதிக செலவாகும்லாக்கா, இதுனா சிம்பிளாக முடிஞ்சிடும்லாம் அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் யோசனை மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அக்கா சொன்னதை நான் சொல்கிறேன், நான் புதுசாக சொல்லலை. அக்காவுக்கு வந்து இந்த கெமிக்கல் சாப்பாடு பிடிக்காது, அக்காளுக்கு வந்து கடை பண்டம் பிடிக்காது. என்ன ராஜி கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா தங்கமயில் அக்கா வீட்டில் கூட ஒரு வடை ஒரு சம்சா கூட சாப்பிட மாட்டாங்களா, அப்படி இருக்கும்போது இந்த அக்கா எப்படி வெளியூர் ஹனிமூன் போயிட்டு எப்படி கடையில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வேறு நேரத்துக்கு நேரம் வந்து சர்ச்சை செய்தாளுல, வீட்டில் படம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் படத்தை போட்டேன், அந்த படத்தை இவ்வளோ ஓவராலாக திரைப்படமாக ஓட விடுதாளுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரணன் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து மெயிலு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் பார்த்து போயிடுறாங்க. இன்னைக்கு கோமதி சொல்கிறாங்க மீனாட்ட, இவ்வளோ செலவாகுமா மீனா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ செலவு ஆகத்தான் செய்யும், ஆனால் வந்து அவங்க ரொம்ப ஓவராக படம் போடுதாங்க அந்த மயில், கடையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க வைக்க மாட்டான்னு சொல்கிறவங்க போயிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதானே போயிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஹனிமூன் போகும்போது நீங்கள் ஹனிமூன் போகும்போது நீங்கள் எல்லோரும் வந்தீங்க, எங்களுக்கு ஹனிமூன் மாதிரியே இல்லை, ஆனால் தங்கமயில் மட்டும் தனியாக அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் நடி பண்ணுறேன், அவர் தான் நடி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இந்த வீட்டில் 3 மருமக, நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போது ஒரு நடைமுறை, அவங்களுக்கு ஒரு நடைமுறையா அப்படிங்கிறாங்க. அதானக்கா நான்லாம் ஹனிமூனே போகல அப்படிங்கிறாங்க. ஏய் நான் போன லட்சம் தெரிஞ்சால் நீ சிரிச்சிருவேன், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்க மட்டும் தனியாக போகிறாங்க, ஆனால் 12,500 மாமா பெருசாக பேசுவாங்க, அசால்ட்டாக தூக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க வீட்டிலேருந்து 12,500 கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஹனிமூனுக்கு ஆளுக்கு பாதியாக கொடுக்குறது அதிசயம்லாம் இங்கே தான் நடக்குத. ஹனிமூனுக்கு போனால் வெளியே தெரியாமல் போயிட்டு வருவாங்க, ஆனால் இந்த தங்கமயில் வந்து ஊரறியே போயிட்டு வரும்னு நினைக்கி பார்த்தீங்களா, இதெல்லாம் கிரேட் தான், அக்கா அக்கா தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அக்கா ஹனிமூனில் போய் என்னக்கா செய்வாங்க அப்படின்னு சொல்லி ராஜு கேட்குறாங்க. கூறு கட்டவளை சும்மா இரு வாயை மூடு அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ராஜு இப்படிலாம் ஏசாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அத்தை அவள் சொல்கிறதும் சரி தான், ஏசினதும் தப்பு தான், அவள் வந்து அன்னுனியமாக வாழ்ந்தால் அதனுடைய அருமை தெரியும். இப்போ என்னையும் செந்திலையும் நீங்கள் அனுப்பிவிட்டு பாருங்களேன் அத்தை அப்படிங்கிறாங்க. ஏய் உங்களுக்குன்னு 12,500 கேட்டால் மாமா தருவாராடி அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு தர மாட்டாங்களா, எங்கிட்ட இருக்குத்த, ஒரு 5 நாளைக்கு மட்டும் என் வீட்டுக்காருக்கு கடையில் லீவ் கொடுக்க சொல்லுங்கள், நாங்களும் எங்கேயாவது போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்களும் போகிறோம் அப்படிங்கிறாங்க ராஜி. ஏம்மா கதிர் உங்களோட வருவானம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. வரமாட்டார். சரி ரைட் நான் சும்மா தான் சொன்னேன், நீங்களாவது போய்ட்டு வாங்க மீனாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டில் தான் போர் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏய் உங்களெல்லாம் அனுப்ப மாட்டாட்டி என் வீட்டுக்காரு, ஏற்கனவே நீங்களாம் போய்ட்டு வந்துட்டியே மீனா அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை தங்கவேல் மட்டும் போகணும், 5 நாள் நாங்கள் போகக்கூடாதா, நான் 2 நாள் தானே போனேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒரு நாள் பேசி பார்க்குறேன், இப்போதைக்கு சொல்லாத, தங்கமேல் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரித்த நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஹனிமூன் போகிறத விட இந்த வீட்டில் இருக்க தான் சந்தோஷமாக இருக்குது, ராஜிக்கிட்ட உங்கள்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு
பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் நடக்கக்கூடிய அதிரடிகளை பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, மாமா வந்து பொசுக்குன்னு வந்து கதிர் மேலே கையை நீட்டிட்டார். அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலையிலே எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, தான் இடையில வந்துட்டோம். என்ன தான் இருந்தாலும் கதிர் நம்ம வீட்டு பிள்ளை, தலைக்கு மேலே வளர்ந்துட்டான். தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நான் வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லிட போகிறேன். இந்த மாதிரி வந்து அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் முடித்தான். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் அதை சொல்லி அவனை நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க. என் பிள்ளை எனக்கு மரியாதை கொடுத்தான், செஞ்சான், வச்சான் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொல்கிறது சரியா? அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் மறுபடியும் குழப்பம் வரும். இந்த மீனாவும் நீனும் சேர்ந்து தான் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுபோக பழைய நடைமுறையெல்லாம் பேசுவாங்க. தங்கமயில் இது போட்டு கொடுக்குறது கேட்கவே வேண்டாம் என்ன. அதனால் சரி வராத, நான் சொல்லுதும் கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. தெரியும் போது மாமாவுக்கு தெரியட்டும் ஏன்னா அது நாசுக்காக போயிடணும். அதுக்குள்ளே வந்து ராஜிக்கு ஒரு குழந்தை குட்டி ஆகிட்டுனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை மீனாக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிர் வேலைக்கு போகிறாரு, வந்தோன்னா டயர்டாகி தூங்கிறாரு, என்னையை வந்து எதிரி மாதிரியே தானே பார்க்காரு அப்படிங்கிறாங்க. ஏய், நீ தான் சொன்னல, நீ வந்து உனக்கும் லவ் இருக்கான்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தா அந்த பேப்பரை எழுதி எடுத்துக்கொண்டு பேக்கில் வச்சுக்கிட்டான். கதிரும் அவன் பேர் அதில் எழுதி வச்சு ஆர்டின் போட்டிருக்கான்னு, அவனுக்கு உன் மேலே காதல் இல்லாமல் அப்படி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உண்மையில் அவர் என்ன லவ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், லவ் பண்ணுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏண்டி, நான் உங்கள் மாமியார், என்னை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் காதல் கவிதைலாம் எழுதுவீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் அத்தைக்கு அத்தை, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு தானே, அதான் உங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி, கதிர் கூட நீ சந்தோஷமாக வந்தால் சரி தான், நீ செந்தில் கூட சந்தோஷமாக வந்தால் என்ன சந்தோஷம் தான். சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரியத்தை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கோமதி சொல்கிறாங்க, அத்தை போகிற பக்கம் பார்த்தா தங்கமயில் தான் கடைசியாக வந்தவங்க முதல்ல குழந்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படி சொல்லுத அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப காரியமாக ஹனிமூனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசி ரெடி பண்ணி போகிறாங்க. இங்கே இருக்க சூழ்நிலையில் பார்க்கும்போது தங்கமயில் தான் சீக்கிரம் குழந்தை பார்ப்பாங்க, அந்த அப்புறாணி மாமா தான் சீக்கிரம் தகப்பனா ஆவார் போல் அப்படிங்கிறாங்க. ஏய், அப்படியே ஆகட்டும்டி, மூத்த மருமகள்லேருந்து அப்படி வரிசையாக வரட்டும். தங்கமயில் முதல்ல குழந்தை பக்கட்டும், ரெண்டாவது மீனா பக்கட்டும், அப்புறம் வந்து ராஜி பக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தை, என்னத்த இது வருஷப்படியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு, முன்னாடி நினச்சிப்பார், என் பையன் மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பி, அவனுக்கு பிறக்க பிள்ளைகளும் அப்படி வரிசையாக வந்தால் அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லதாக இருக்கும். பிறக்கிறதும் வந்து தங்கமயில் மாதிரி விஷமாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி, இவ்வளோ மாதிரி கோழி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, எதனாலையும் மாமன்ட்ட போட்டு கொடுத்துட்ருக்கா. நானும் சாப்பாடை கடைக்கு கொண்டு போகாத வைக்காதுன்னு சொல்லி தான் பார்க்குறேன். கேட்ட பாடு இல்லை. இப்போ மாதிரி ஒரு வழியாக வந்து ஹனிமூன் போதுக்கு என் வீட்டுக்கார்ட்ட துட்டு வாங்கிட்டா. என் வீட்டுக்கார்ட்டெலாம் 5 ரூபா காசு வாங்குறதுக்கு படாத பாடுபடணும். நான் கெட்டின பொண்டாட்டி தான். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு ஐஸ் வாங்குறது கூட, ஏங்க ஒரு ஐஸ் வாங்குற 10 ரூபா தாங்கன்னா, 10 ரூபாயில் ஐஸ் வாங்கணுமா அப்படிம்பாரு. அப்பேற்பட்ட மனுஷன் இப்போ 12,500 கொடுக்காரு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க அம்மாவுக்கு. ஏம்மா, இந்த மாதிரி மாமா ஹனிமூன் போதுக்கு 12,500 தந்துட்டாங்க, இன்னும் 12,500 உங்கள் வீட்டில் வாங்கிக்கான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உங்கள் மாமா எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னார், 12,500 நான் எங்கே போவேன், இந்த 12,500 போய்ட்டு வர முடியாதா அப்படிங்கிறாங்க. அதில் போக முடியாதுமா அப்படிங்கிறாங்க. சரி, நான் எப்படியாவது ஒரு ஆட்டை கட்டை எங்கேயாவது போட்டு கொஞ்சம் பணம் தரேன், ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே யார்ட்டையாவது கடை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே போகிறாங்க. உடனே தங்கச்சிட்டு சொல்கிறாங்க, ஏண்டி உங்களோட படிக்கிற பிள்ளைகள் வசதியான பிள்ளை யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. அவள்கிட்ட ஒரு 5,000 கடை வாங்கிட்டு வாங்க, கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் ஊர் பூரா கடை வாங்கி யார்ட்டையும் கொடுக்காம தான் இருக்கீங்க. அது பக்கம் தினம் 2 பேர் 3 பேர் வீட்டில் வந்து நம்மளை வீட்டில் வந்து வசவு பண்ணிட்டு போகிறாங்க, ஏசிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் என் கூட படிக்க பிள்ளைகிட்ட கடை வாங்கினா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, படிப்பு தான் முடிய போதே, கடத்தை வாங்கி தாரன்னு இழுத்து கொண்டு போயிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வாங்கிடி அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் சரிம்மா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறாங்க. அங்கே ஒரு வசதியான பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. எனக்கு ஒரு 5,000 வேணுமக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரி தாரேன், எனக்கு 1 மாதத்துக்கு தந்துடுவியா அப்படிங்கிறாங்க. 10 நாளில் ஒன்று தந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு அம்மாட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அம்மா, நான் ஏமாத்தான் வாங்கிடுவேன், நீ வந்து பணத்தை கொடுத்துடணுமா அப்படிங்கிறாங்க. கொடுத்துடலாண்டி விடுறி அப்படிங்கிறாங்க. இந்த தங்கமயிலுக்கு ஃபோன் அடிச்சு, தங்கமயில் உனக்கு 5,000 அக்கௌண்ட்டில் போட்டு விடுதேன், உங்கள் மாமா ஒரு 12,500 தந்திருக்காரு, இதை வச்சுட்டு போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட்டில் போட்டுருந்தாங்க. போட்ட உடனே சரவணனும் நைட்டு வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாரு. வந்தோடனே எங்கள் ஹனிமூன் போகணும்ல அப்படிங்கிறாங்க. மயிலே, அப்பாட்ட சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. என்ன மெயில் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாட்ட சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, உங்கள் அப்பா 12,500 தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா 12,500 ஹனிமூன் போய் தந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. அதுவும் தந்துட்டாங்க, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பணம் தந்துட்டாங்க,
நம்ம ஹனிமூனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி எங்கள் ஓனர்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிறாங்க. மயில் தப்பாக நினச்சிக்காத, உன்ன மாதிரி என்னால் டபார் டபார்னு பேச முடியாது, நான் நாளைக்கு காலையிலே வேலைக்கு போவோம்ல, ஓனர்கிட்ட கேட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, எங்கள் ஓனர் வந்து ஃபோனில் பேசுகிறத விட நேரில் பேசுகிறது தான் விரும்புவார். நாளைக்கு காலையில் அவர்கிட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு நான் வந்துட்டு கனிமங்கலம் எப்போ போகலான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க காலையிலே கேட்டுட்டு வந்துடுங்க, நான் புறப்பட்டு தயார் நிலையில் இருக்கேன், நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. மயில் நம்ம அப்படி கிளம்ப முடியாது, அப்பாட்ட சொல்லணும், எல்லார்ட்டும் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் சொல்லியாச்சுல, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கடைக்கு போகிறாரு சரவணன். போனோன்னா ஓனர்கிட்ட கேட்குறாரு, சார் என்னாச்சு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணுமே அப்படிங்கிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்கிடாத, ஏன்னா என் சொந்தத்தில் தேனியில் கல்யாணம், ஒரு வாரத்துக்கு நாங்கள் இருக்க வேண்டியிருக்கோம், ஒரு வாரம் கழித்து நீ எங்கேனாலும் போப்பா, நான் வந்துடுவேன் கடைக்கு அப்படிங்கிறார். அப்படியா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சரவணனுக்கு ஒன்றுமே பேச முடியல. தங்கமயில் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்தோடனே மயில் ஒரு வாரத்துக்கு நம்ம எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனர் வந்து வெளியூர் போகிறாராம், அதனால் வந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்ம போக முடியுமா அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மயிலுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மயிலுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. மயில் ஃபோனை எடுக்கலை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரவணன் கடையில் அந்த சின்ன பையனை வச்சு நேராக வீட்டுக்கு வர்றாரு. என் மயில் ஃபோனை கட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் உங்கள்கிட்ட வந்து லீவ் கேட்டு வரதானே சொன்னேன், நீங்கள் அங்கே இருந்து லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணமாக ரெடி பண்ண எனக்கு தான் தெரியும், நீங்கள் தான் வந்து உங்கள் சம்பளத்தை அப்படியே கொடுத்தீங்க, நான் அப்படியே விட்டேன், நீங்கள் கூட உங்கள் அப்பாட்ட சொல்லவே இல்லை, நான் வந்து நாசுக்காக பேசி பெர்மிஷன் வாங்கலையா அப்படி இப்படின்னு இருக்காங்க. நீங்கள் கோமதி வராங்க. என்னடா சரவணா இடையில வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, அத்தை அவங்களுக்குள்ளே பர்சனல் பேசிக்க வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குள்ளே என்னடி பர்சனல் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஹனிமூன் போகிறதுன்னு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வேளை மாமா வந்து இடையில லீவு போட்டு வராரோ என்னமோ, ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரோ என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, சரி சரி எனக்கு தெரியாதுல்ல, அதான் திடீர்னு வந்தோன்னே என்னமோ எதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னால் கேட்டுக்கோங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சுல, நம்ம வந்து அந்தளவுக்கு தலையிட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஏன்னா செந்திலாக இருக்கட்டும், என் மக்கமார் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க, இப்போ கல்யாணம் முடிச்சு நீங்களாம் வந்துட்டீங்க, உங்களை கேட்டு தானே என்கிட்ட சொல்லுவானுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. அது சரி தான், கதிர் தான் என்கிட்ட அவங்க கல்யாணம் முடிஞ்சிருந்து பேசலை, உங்கள் கல்யாண விஷயத்தில் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், ஏன் இந்த கூட்டு குடும்பத்தில் கிடந்து நான் சங்கடப்படுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படிலாம் மாதிரி நினைக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் இல்லைன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா காரணம் நீங்களும் தான் அத்தை காரணம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதடி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் சொல்கிறாங்க, நான் கடைக்கு போய்ட்டு வரேன், நான் திடீர்னு ஃபோனை கட் பண்ணு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயே இருந்துக்கோங்க மாமா, கடைக்கு இங்கே வீட்டுக்கு வராதங்க அப்படிங்கிறாங்க. என் மயில் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு வாரம் கழிச்சு தான் போக முடியும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் கேளு, நம்ம ஹனிமூன் போகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் போன பிறகு இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை இல்லாமல் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மயில் இப்படி சொல்கிற, நான் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரலன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, நான் அங்கேயும் வர முடியாது, ஏன்னா தலையை காட்டிட்டு வேணா இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரம் எங்கள் வீட்டிலேருந்து இருப்பேன்னா சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிறாங்க. மயில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, விருந்து கூட நான் வந்துட்டு இங்கே ஓடி தானே வந்தேன் பார்த்துல, நல்லது வாய்ப்பு இல்லை மயில் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் நினைக்காங்க, நான் வார்த்தைக்கு பேரளவு தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இருந்தால் தான் எங்கள் லட்சணம் உங்களுக்கு நாரி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க மயில். சரவணன் கடைக்கு கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து மயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எம்மா இந்த மாதிரி நீ 5000 தந்த, மாமா ஒரு 12,500 இருந்தார், 17,500 இருக்குது, போய்ட்டு வந்துடுறேன்னு பார்த்தா இவர் லீவு கிடைக்கலன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே என் அம்மா சொல்கிறாங்க, இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தாலே இப்படி தாண்டி, கூட்டு குடும்பத்தில் நீ இருக்க மூத்த மருமகன் எப்படிலாம் அங்கே பிரச்சனையை கலைப்பட முடியுமோ அப்படி கலைப்படணும், அங்கங்கே அவங்கவுங்க உரியில் இருந்துக்கும்போது நீ உன் பாட்டில் தூர போயிட்டு வந்துடணும். ஏன்னா கூட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லைனா தான் உன் புருஷனே நினைப்பார், இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு. இப்போ நிம்மதியாக இருக்க போய் தானே உன் புருஷன் வந்து ஒரு இடத்துக்கு வரமாட்டேக்காரு, உனக்கு இந்த நிம்மதி இல்லை, அப்போ நீ வந்து உன் புருஷன் நிம்மதியை கெடு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ தானடி சொன்னேன், கதிருக்கும் என் மாமனுக்கும் வந்து மோதல் போக்கு வந்துட்டு உங்கள் மாமன் வந்து கதிரை கை நீட்டிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையை கிளப்பி விடு அப்படிங்கிறாங்க. அதான் ஏற்கனவே முடிஞ்சிட்டோமா, இந்த வீட்டில் எந்த சண்டை வந்தாலும் உடனே சமரசம் ஆகிடுறாங்க, மற்ற வீடு மாதிரி இல்லை, மற்ற வீடுனா வந்து அதை பகையாக நினச்சிக்கிட்டு பேசவே மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க, ஆனால் வந்து இந்த வீட்டில் அப்படி இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுடி, நான் என்ன சொல்கிறேன், கதிர் வந்து உங்கள் மாமாவை ஏற்று பேசி வேலைக்கு தான் போவாங்க,
அப்பேற்பட்டவன் எதுக்கு இந்த வீட்டில் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, வெளியே அனுப்பிவிடுங்க மாமா, தேவையில்லை, இந்த வீட்டை மதிக்காதாங்க, தேவையில்லைன்னு சொல்லி நீ வழக்கம் போல் போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி நான் வந்து கோவத்தில் சாப்பாடு கொண்டு போல கடைக்கு, மாமா எப்படியும் வீட்டுக்கு தான் சாப்பிட வருவாங்க, வந்தோடனே எதுவும் வேணுமா மாமான்னு கேட்பேன். அத்தை வந்து வயசாகிட்டுங்கிறதுனால வந்து அவங்க சாப்பிட்ட பிறகு நைஸாக கிறக்குவாங்க, படுத்து தூங்க போயிடுவாங்க. மாமா 1 ஹவர் வந்து உட்காந்து ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு தான் போவாங்க. முன்னக்கூட்டியே பழனி சித்தப்பாவும் செந்தில் தம்பியும் போயிடுவாங்க. நான் நைஸாக பேசிடுறேன், ராஜு கூட எக்ஸாமுக்கு ரூமில் உட்காந்து தான் படிச்சுட்ருப்போம், நான் நைஸாக பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது பேசி கதிருக்கும் அந்த வீட்டுக்கும் ரொம்ப மோதல் போக்கு உண்டாகி இந்த மாதிரி ராஜியும் கதிரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புது மாதிரி வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அதுதான் வழிமா, இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் என் வீட்டுக்கார் வந்து லீவு போட்டு வரணும்னு நினைக்க மாட்டேக்காரு, லீவு கிடைக்கலன்னு பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி ஏதாவது வீட்டுக்குள்ளே ஒரு ரணகலத்தை கிளப்பி விட்டோன்னா வீட்டில் நிம்மதி இல்லை, நம்ம பேசாமல் நீ சொல்லுற மாதிரி ஹனிமூனுக்கு 5 நாளைக்கு இங்கே தூர போயிட்டு வரலான்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியனும் சாப்பிட வர்றாரு மதியம். உடனே இவங்க வராங்க, கோமதி வராங்க. அப்போ சாப்பிடுவீங்களாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி வைமா சாப்பாடு அப்படிங்கும்போது, மாமாவுக்கு நான் வைக்கேன் அப்படிங்கிறாங்க. மயில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு பதிலாக கோமதி வைக்கிறாங்க. கோமதியும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மாத்திரையை போட்டு கொஞ்சம் நேரம் இருக்காங்க. அவங்களுக்கு வழக்கம் போல் கிடைக்கிறது, நேரம் தூங்க போயிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பழனியும் செந்திலும் கடைக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜி. அப்போ சரி ரைட்டு, இப்போ யாருமே நான் மாமாட்ட பேசுறது கேட்க போகிறதில்ல, நம்ம சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஹனிமூனுக்கு எதுவும் இன்றைக்கி போகிறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, மாமாவுக்கு லீவு கிடைக்கலையா, லீவு கிடச்ச பிறகு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிர் தம்பி நீங்கள் கை நீட்டினது தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அப்படின்னு தப்பாக நடந்துக்கிட்டேன், மாமாவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ரெஷர் இருக்கலாமா அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை சொல்லலை, நீங்கள் பண்ணதெல்லாம் 100% சரி, உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு இந்த கதிர் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ கோமதிக்கு திடீர்னு தூக்கம் கிளப்புல எழுந்திரிச்சி, சரி இவர் கிளம்பலையா, அவருக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வராங்க. இங்கே தங்கமயில் பேசிகிட்ருக்காங்க பாண்டியன்கிட்ட. பேசிகிட்டு இருக்காங்க. இது அப்படின்னு என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, வாங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து அவன் சுத்தமாக கதிர் மதிக்கிறதே இல்லை, மதிக்காத பிள்ளை எதுக்கு மாமா இந்த வீட்டில் இருக்கணும், நீங்கள் ஆசையாக பிள்ளையை பார்த்து அவனுக்கு என்னெல்லாம் தேவைக்கு வளர்த்து என்னெல்லாமோ பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கதிர் உங்களை மதிக்கதே இல்லை, உங்களை ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவன் அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை, டோர் டெலிவரி பண்ணுதுன்னு சொல்லி சாப்பாடை வீடு வீடாக கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுபோக நம்மளுக்கே யாராவது சாப்பாடு லேட்டாக கொண்டு வராங்கன்னா, என்ன இவ்வளோ நேரத்துக்கு கொண்டு வர அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதை மாதிரி வந்து உங்கள் பையனை வந்து 4 பேர் அசிங்கமாக பேசும்போது வந்து பார்க்குறவங்க வந்து பாண்டியன் மகன் எவ்வளோ அசிங்கப்படுதானே, பாண்டியனுக்கு ₹1 கூட கொடுத்து உதவ வழி இல்லையா அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி உங்களை ஒரு மாதிரி தனமாக பேசுவாங்க. அது உங்களுக்கு அசிங்கம் தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்மா நான் வந்து வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். என்னையும் ஒரு ஆள் பார்த்து, பாண்டியா உனக்கு இவ்வளோ வசதி இருக்குது, நீ வந்து இப்படியும் உன் பையனை வந்து டோர் டெலிவரி பண்ண அனுப்புதியே, தூக்கம் வராமல் அலைஞ்சிட்டு கிடக்கானே, தூக்க சடலில் இந்த வண்டியிலையும் மோதிட்டானே, என்ன செய்யுதுன்னு சொல்லும்போது தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், அப்போவுமே ஏற்று பேசும்போது தான் கோவத்தில் கை நீட்டம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரியுது மாமா, நீங்கள் வந்து கை நீட்டத்தோடு விட்டுருக்கக்கூடாது, வீட்டை விட்டே வெளியே அனுப்பியிருக்கணும், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலாமாம்மா, அவங்கள வந்து ரொம்ப ஏற்று பேசிட்டு மரியாதை குறைவாக பேசுகிறாரு, இப்படியே வந்து கதிர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராஜுக்கோ மீனாவுக்கோ செந்தில் தம்பிக்கோ வேறு யாருக்கோ உங்களுக்கு மரியாதைலாம் போயிடும். ஏன் எனக்கு கூட நாளைக்கு மாமான்னா ஒரு சொற்பமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்கணும், இந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கதிர் தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, அவளையும் ராஜையும் தனி கொடுத்தனம் வச்சுருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு போயிருங்க, எங்கேனாலும் அவங்க போய் பார்த்துக்கோங்க, என்னை எதிர்த்து பேச அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மயிலை பார்க்குறாங்க. விடுமா, எனக்கு அந்த நேரத்தில் ஏதோ கோவமாக பேசினேன், விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் வந்து அவங்க வீட்டில் இருந்து சம்மதிக்க மாட்டேன், நீங்கள் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு சரியான கோவம், ஏய் தங்கமயில் வாய் நிப்பாட்டுடி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஆஹா, அத்தை தூங்குதான்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை அப்படிங்கிறாங்க. என்னத்தை, கதிரை வீட்டை விட்டு வெளியே பேசுகிறோம், நீ யார், என் புருஷனே வந்து முடிவெடுத்தாலும் நான் அனுப்ப விட மாட்டேன், நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் என் பிள்ளடி, நாங்கள் என்ன கடனுக்காக வாங்கியிருக்கோம், இல்லைன்னா தவிட்டுக்கு வாங்கியிருக்கோமா, அவன் எங்கள் பிள்ளை, என் பிள்ளையை வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல உனக்கோ உன் மாமனுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, நீ ஏன் கோவப்படுத, அப்போ என்ன கோவப்படுத, மயில் வார கோபத்துக்கு
பார்த்து ஒரு குடுப்பு கொடுத்தோம்னா முகத்துல கன்னம் கிழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கா. ஏன்னா கதிரையும் இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் வந்து பிரித்து விடணும், இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் வைக்கணும்னு நல்லா இருக்காது. ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. எப்படி சிங்கி அடிக்கும் அந்த சிங்கி அடிச்சுட்டு போயிட்டுரு. கனிமொழி போகணுன்னு சொல்லி வீட்டுக்காரர் திட்டுவானுல்ல, போதா இருந்தால் போ இல்லை செத்தனா இரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகளை வெளியே அனுப்பு வைன்னு சொல்லி உனக்கு உரிமை கிடையாது. நீ வந்து பொல்லாத வருஷம் ஆயிரல வந்து 4 நாளில் 40 வேலை பார்த்துட்ருக்க சரியா? அடங்கு இல்லைன்னா அடக்கப்படுவ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நான் அப்படிலாம் சொல்லலை இப்படிலாம் சொல்லணும்னு சமாளிக்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, மயிலுங்க பாரு என் பிள்ளைகள் எல்லாமே எனக்கு ஒன்று தான். என்ன அவன் என்னை புரிஞ்சுக்கிடாமல் நடக்கானே அப்படிங்கிறது தான் இது. என்ன மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவனும் ஒரு காலத்தில் நல்ல வருவான் நம்பிக்கை இருக்குது மயில். என்ன நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி சண்டைப்படாங்க நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.